இல்லை, மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ இந்த பிரிட்ஜ் கட்டினதுலேருந்து சிஎன் நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்லேருந்து இந்த நார்த் உஸ்மான் ரோடு வரதுக்கு ஃபர்ஸ்ட்ல 40லேருந்து அதுவும் பீக் ஹவர்ஸ்லாம் மினிமம் 45 மினிட்ஸ் ஆகிடும். ஆனால் இப்போ 3 மினிட்ஸில் அங்கேருந்து இங்கே டைரெக்டாக வந்துடுறாங்க பைபாஸ் மாதிரி. ரொம்ப நல்ல ஸ்கீம்ட்டு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. ரெகுலராக நீங்கள் பழகிற மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க ஓப்பனாக போய் சொல்லுவாங்க, இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம், இந்த பார்க்கிங் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிவிடுங்கன்னுவாங்க. இங்கே அதுக்கு தான் இப்போ பஸ் ஸ்டாண்டில் வந்து அடுக்குமாடிகள் இப்போ வளாகம் மாதிரி கட்டி அதில் வந்து பார்க்கிங்கு, இந்த கார் லிஃப்ட் மூலிமா மேலே பார்க் பண்ணுற ஹைட்ராலிக் பார்க்கிங்கு, அது இல்லாமல் அங்கே கடைகளும் கட்டி ஒரு பெரிய ஷாப்பிங் மால் மாதிரி கட்டி அந்த பார்க்கிங்க்கு ஒரு தீர்வு ஏற்பட்டால் இந்த ரங்கநாதர் பனங்கல் பார்க்கு மக்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடையாரு. அதுவும் வெளியிலேருந்து வர மக்கள். ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன்படி அந்த மல்டி லெவல் பார்க்கிங் எல்லாம் கட்டியிருக்காங்க. அது இப்போ எந்த அளவுக்கு செயல்பாட்டில் இருக்கு, அதுக்கு செயல்படாமல் போனதுக்கான காரணம் என்ன? இல்லை, அது எந்த அளவுக்கு செயல்பாடு இருக்குதுன்ட்டு நீங்களே சொல்லிட்டு இது நீங்கள் செயல்படாமல் போகிறதுக்கு காரணமும் நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன் செயல்படாமல் இருக்கு? ஏன்னா அவங்க சரியாக எதுவுமே கட்டமைக்கல. ஸ்மார்ட் சிட்டின்ற பேரில் ஊழல் தான் நடந்திருக்கு. அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கு. திரு சத்யநாராயணன் வந்து அவரோட சொந்த எம்எல்ஏ ஃபண்டில் 36 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்திருக்கிறாரு. அது இன்னைக்கு இப்போ 2023 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நேற்று எங்களோட சட்டத்துறை செயலர் கிரிராஜன் அவர்கள் ஹைகோர்ட்டில் மனு போட்டிருக்காரு, அதுக்காக எடுத்து விசாரிக்கணும் இப்போன்ட்டு. ஏன்னா ரொம்ப நாள் முகமூடி போட்டு சுத்த முடியாது, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவுத்து தான் ஆகணும். திட்டத்துடைய அது செயல்படாமல் போனதுக்கு அதே போல அது முறையாக நடைமுறைப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இல்லை, இது ஸ்மார்ட் சிட்டி அவங்க பண்ணதே வந்து போட்ட பிளானு கரெக்டாக, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண விதம் தப்பு. அதில் நிறைய முறைகேடுகள் நடந்த வாசி தான் அது வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம். இப்போ நான் சொல்ற வாக்குறுதி ஸ்மார்ட் சிட்டி 2.0 திராவிட மாடல் 2.0 வரும். அது உண்மையான ஸ்மார்ட் சிட்டியா இருக்கும். இந்த முறை திமுக வந்து பல இளம் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. கடந்த முறையை காட்டிலுமே இந்த முறை நிறைய இளம் வேட்பாளர்களை களம் இறக்கியிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு யுக்தி திமுக பயன்படுத்துறாங்க? திமுக வந்து நீங்க பாத்தீங்கன்னா 75 வருஷமா இருக்கிறதுக்கு காரணமே இளைஞர்களை உருவாக்கினே இருப்பாங்க. அவங்க தான் அடுத்த ஜென்ரேஷன் வருவாங்க. திருப்பி அந்த அடுத்த ஜென்ரேஷன் அவங்க போகும்போது அவங்க ஒரு இளைஞரை உருவாக்குவாங்க. மற்ற கட்சி மாதிரி கிடையாது இது. ஏன்னா இளைஞர்கள் வந்தால் தான் நாளைக்கு அவங்க நம்ம நிற்க முடியுன்றது தெளிவாக பண்ணுறவங்க. இளைஞருக்கு ஏன் முக்கியத்துவம் தராங்கன்னா அவங்க தான் இன்னைக்கு களத்தில் இருக்கிறாங்க. அவங்க தான் ஒரு நேரடியாக மக்களை போய் சந்திக்கிறாங்க. அவங்க தான் இயல்பாக எல்லார்கிட்டையும் பழகுறாங்க. அவங்க கிட்ட கொடுத்தா நல்லா ஆக்டிவாக ஸ்பீடாக இருப்பாங்கன்றது அவங்க எதிர்த்தரப்பு வேட்பாளர்கள்லாம்